வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதாராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 16ஆம் தேதி 30/1/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இன்றைய திதி காலை 8:56 வரை சதுர்த்தி, பிறகு பஞ்சமி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று கரிநாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சூரியனின் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் கன்னிராசியில் இடம்பெறுறது சிறப்பு. காலை பொழுது உங்களுக்கு கடமையை உணர்த்தும். மதியத்துக்கு மேலே சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். மனசில் ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு பண பிரச்சனைகள் ஏற்படலாம். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வேலை இடத்துல கூட சின்ன சின்ன தவறுகள் நேரலாம். அதனால் உயர் அதிகாரிகளோட கோபத்திற்கு கூட ஆளாகக்கூடும். கவனமாக இருங்க. வியாபாரத்திலையும் சற்று தொய்வு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பிரச்சனைகள் அகலும். பிரச்சனைகளை பெருசாக்காம அமைதியாக இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு பிரயாணங்களால் நன்மைகள் நடக்கும். நண்பர்களால் உதவிகளும் இருக்கும். உதிரி வருமானங்களும் இருக்கும். நல்ல விஷயங்களை காலை பொழுதில் முடிக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு முக்கியமான விஷயங்களில் எதிர்ப்புகளும் இடையூறுகளும் வரலாம். செய்ய நினைச்சதை செய்ய முடியாமல் போகலாம். எதையுமே முயற்சித்தா நல்ல பலன் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். தேவையில்லாத செலவுகள் இருக்கும். பொறுப்புகளும் அதிகமாகவே இருக்கும். வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எலக்ட்ரிக் பொருட்களில் கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் கவனமாக செய்கிறது நல்லது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்று பண விவகாரங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு இருக்குங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சேர்ந்தவங்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு பொது சேவையில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்திலையும் ஒற்றுமை நல்லா இருக்கும். காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். கடன்கள் எல்லாம் அடைச்சி நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகமாக இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம். அதிர்ஷ்ட எண் 6-9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 5வது இடத்துல சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. பெற்றவங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. பெற்றவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கடவுள் அருள் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பிரார்த்தனைகள்லாம் பழிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. பெரிய மகான்களுக்கு நிகரானவங்களை சந்திச்சு இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அதிகார பதவியில் இருக்கிறவங்களால சில தொல்லைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் அதிக அலைச்சல்களை கொடுத்து அப்புறம்தான் சரியாக முடியும். ராசி அதிபதி சுக்கிரனை குரு பார்க்கறதுனால செல்வ நிலையில் குறைகள் இருக்காது. பெண்களுக்கு எந்த விஷயத்தையும் தடாலடியாக செய்யாமல் பொறுமையை கடைப்பிடிக்கிறது அவசியங்க. பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்கணும். பெண் குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மாணவர்களுக்கு சில சூழ்ச்சிக்காரர்களால் இக்கட்டில் மாட்டிக்கொள்ளக்கூடும். இருந்தாலும் சமாளிப்பு திறனால் மீண்டு வருவதற்கான அமைப்பு இருக்குது. எதுக்குமே எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை செஞ்சீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களுக்கு இன்னைக்கு எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது. எதிரிகள் அமைதியாயிருவாங்க.
காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடித்து நிம்மதி அடையக்கூடிய நல்ல சூழல் இருக்கும். எதையும் மன உறுதியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கூட உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் குழப்பங்கள்லாம் தீர்ந்து அமைதியான சூழல் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு அந்நிய மொழி பேசுகிறவங்க அல்லது மதத்துக்காரங்களால் உங்களுக்கு சிறந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய தைரியமான அணுகுமுறை பாராட்டுதலை பெறக்கூடும். வேலைகளில் ஒரு பிடிமானம் இருக்குங்க. பண வரவில் எந்த குறையும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் எண்ணியபடியே நிறைவேறும். நண்பர்களோட ஆதரவும் இருக்கும். சூழ்ச்சிக்காரர்களோட புகழ்ச்சிக்கு மாத்திரம் மயங்காமல் இருக்கிறது நல்லதுங்க. செலவுகள் அதிகமாகவே இருக்கும். ஆபரண சேர்க்கையெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. மங்கள காரியங்களுக்கு உதவி செய்கிற அமைப்பு இருக்குது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ராசி அதிபதியான புதனோட இன்னொரு வீடான கன்னி ராசியில சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறது சிறப்பு. உங்களுக்கு சில நேரங்கள்ல நீங்க தைரியத்தை இழந்தா கூட சில நேரங்கள்ல மன உறுதியோட செயல்படுவீங்க. தொலைதூர செய்திகள் நல்ல விஷயங்களை சொல்லும் செய்திகளா தாங்க இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும். இருந்தாலும் பண வரவுல யாருடைய பணமாவது உங்க கையில இருந்து சமாளிக்கக்கூடிய அளவு இருக்குங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கு காரிய தடைகள் ஏற்படலாம். சிலருக்கு குருட்டு தைரியம் பிரச்சனையை கொடுக்கலாம். கணக்கு வழக்குகள்லையும் பண விவகாரங்கள்லையும் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு நண்பர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மனசுல கூட கவலைகள் தோன்றக்கூடும். வேண்டாத விஷயங்கள் மனசை வாட்டும். தன்னம்பிக்கை குறைவாக இருந்தா கூட இன்னைக்கு தைரியமா சமாளிச்சு முன்னேறிடுவீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களை எதிர்க்கிறவங்கெல்லாம் அமைதியாயிருவாங்கங்க. சிறப்பான செயல்களை செஞ்சு பெரியவர்களோட பாராட்டை பெறுவீங்க. தாயாரோட அன்பு அதிகமாக இருக்கும். தாயாரோட உதவி ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும். வேலை இடத்துலையும் சிறந்த இடத்தை பிடித்த பெருமையாக உணர்வீங்க. பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வயிற்றுல உபாதைகள் இருக்கும். உடல்ல கூட கொஞ்சம் சோம்பலா உணர்வீங்க. மனசுலையும் இனம் புரியாத கவலைகள் தோன்றக்கூடும். எதுலையுமே ஈடுபாடு இல்லாம இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நன்மைகள் எல்லாம் அதிகமாகவே நடக்கும். நல்ல நாளா இருக்குது. மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. வழக்குகள்ல வெற்றியே கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும். பிரயாணங்களாலையும் நன்மைகள் நடக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 9. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் இன்று 3வது இடமான தைரியஸ்தானத்தில் இருந்தாலும் தனாதிபதியான சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. பொருள் வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. கையில் பணம் இருந்தாலே தைரியம் தன்னால் வரும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண பிரச்சனை இருந்தால் மாத்திரம்தான் தயக்கமும் தைரியம் இல்லாமையும் இருக்கும். அந்த கவலையெல்லாம் இன்னைக்கு நீங்கி தைரியமாக செயல்படக்கூடிய அளவு உங்களுக்கு கையிருப்பு இருக்குங்க. தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். உடன்பிறப்புகளும் கோபதாபங்கள்லாம் மறைஞ்சு சமாதானம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு காதில் வலி போன்ற தொந்தரவுகள் வரலாம். கவனமாக இருங்க. பெண்களுக்கு சகோதரர் அல்லது சகோதரியால நன்மைகள் உண்டாகும். தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சேமிப்பு உயரும். உதிரி வருமானங்களும் இருக்கும். முன்னேற்றமும் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒற்றுமையா இருப்பாங்க. அரசாங்க உதவிகள் கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க.
எதையுமே வெற்றிகரமா செஞ்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் எல்லாம் மறையும். எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாம் புகழை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க. செய்யும் செயல்கள்ல ஒரு நேர்மை இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆண்டாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வச்ச பொருளை வச்ச இடம் தெரியாம தேடிக்கிட்டே இருப்பீங்க. முக்கிய ஆவணங்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமா இருங்க. மறதி அதிகமா இருக்கும். மனம் ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்க உடல் ஆரோக்கியமெல்லாம் சீராகவே இருக்கும். வீட்டில் இருக்கும் எல்லாருமே உங்க மேல பாசத்தை காட்டுறது உங்களுக்கு பெருமையா இருக்குங்க. சொல்வதைத்தான் செய்வீங்க, செய்யறதைத்தான் சொல்லுவீங்க. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா உணர்வீங்க. மனம் உற்சாகமாக இருக்கும். மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மெருண். அதிர்ஷ்ட எண் 5, 7. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இன்னைக்கு 2வது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் 2ஆம் இடத்தின் அதிபதியான புதனை குரு பார்க்கிறதும் சிறப்பு. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கால நேரம் கூடி வரும்பொழுதுதான் அந்த முயற்சியும் வெற்றி அடையும். அந்த நேரம் உங்களுக்கு இப்ப இருக்கிறதுனால இன்னைக்கு வரவேண்டிய பணத்தை வசூல் செய்யறதுக்குரிய கரெக்டான நேரங்க. இப்ப முயற்சித்தீங்கன்னா பணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். செய்யற தொழில்ல சிறப்பான வருமானத்தை பெறுவீங்க. கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய நல்ல நாளா இன்னைக்கு இருக்குது. மனம் நிறைவாக இருக்கும். பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சரியான நேரத்துல உதவி செஞ்சு நல்ல மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பணம் சேர்த்து வைக்கும் எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். எதிர்காலத்தை பற்றிய கனவுகளில் இருப்பீங்க. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. உங்களோட பேச்சு திறமையால் கடினமான விஷயங்களை கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. கல்வியில் உயர்வடைவீங்க. மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு வம்பு பேசுகிறவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விவகாரங்கள்லையும் கவனமாக இருக்கணும். மோசடி பேர்வழிகளால் ஏமாற்றப்படலாம். ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய தயால குணத்தை தவறாக பயன்படுத்தக்கூடும். கவனமாக இருங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குதுங்க. சிலர் கால்நடைகளால் லாபத்தை பெறலாம். குடும்பத்தின் வருமானம் சிறப்பாக இருக்கும். உங்கள் அன்பான பேச்சு கல் நெஞ்ச கூட கரைய வச்சிருங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்கள் வேண்டுதல்கள்லாம் பழிக்கக்கூடும். சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்குரிய அறிகுறிகள் வீட்டில் இருக்குங்க. உங்களால் முடியாதுன்னு மற்றவங்க பேசியதை நீங்கள் இன்னைக்கு முடிச்சு காட்டி பெருமையாக உணர்வீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு ராசியில சந்திரன் இருக்கிறதும் ராசிக்கு 5வது இடத்துல நட்சத்திர அதிபதியான சூரியன் இருக்கிறதும் சிறப்பு. தந்தையாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். தந்தையார் உங்களை புரிஞ்சு கொள்ற சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். நீங்க சந்திக்க நினைச்ச ஒருத்தர் உங்களை சந்திக்க வர்ற அமைப்பு இருக்குதுங்க. கோயில்களுக்கு போறது, பூஜைகளில் கலந்துக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மனம் மகிழ்ச்சியா இருக்கும். பெண்களுக்கு செய்கிற வேலைகளை இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளுங்க. பொறுப்போடு நடந்துக்கிருவீங்க. சிலருக்கு தலைமை பொறுப்புகள் கூட வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சிறப்பான வரவேற்பை பெறுவீங்க. மாணவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நண்பர்களோட சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கும். காலையில் முடியாதுன்னு நீங்கள் நினச்ச விஷயம் திடீர்னு முடிஞ்சு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும்.
வேலை இடத்துல சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நிலுவையில இருந்த பணமெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு பணி நிரந்தரமாகும் சூழ்நிலைகளும் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சித்தர் வழிபாடு செஞ்சு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். அரசியல்வாதிகள் எல்லாம் முன்னேற்றம் அடைவாங்க. பொறுப்புகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்னைக்கு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் சேரும். சிலருக்கு செலவிற்கேற்ற வரவு இருக்கும். பொது விழாக்கள்ல எல்லாம் கலந்து கொள்ளும் சூழல்லாம் இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொது இடங்கள்ல ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க. கடமை உணர்வு உங்களுக்கு அதிகமா இருக்கும். முகம் தெரியாத ஒருவரால் கூட இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கலாம். ஆபரண சேர்க்கை இருக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும். உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 29. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிய குரு பார்க்கிறதும் சிறப்பு. தைரிய காரகன்னு சொல்லப்படுகிற செவ்வாய் உங்க துலா ராசிக்கு 3வது இடத்துல தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால எதையுமே தைரியமா செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் விலகும். லாபத்துக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை இன்னைக்கு மாறுங்க. குடும்பம் ஒற்றுமையா தன்னம்பிக்கையை கொடுக்கும். செலவுகள் இருந்தாலும் நல்ல செலவுகளாகவே இருக்கும். எந்த விஷயத்திலையும் உங்களோட அணுகுமுறை சிறப்பா இருக்கும். செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். தெய்வ அனுகிரகம் இருக்குதுங்க. பெண்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சேமிப்பு கரையலாம். மாணவர்களுக்கு வீண் பிரச்சனைகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. மன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. மன கசப்புகள் எல்லாம் மாறும். வாய்ச்சொல் வீரராக இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். நல்ல விஷயங்களுக்கு இன்னைக்கு துணை நிற்பீங்க. எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உதவி மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்க உங்க மீது வச்ச நம்பிக்கையை காப்பாத்துவீங்க. பொறுப்போட செயல்படுவீங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். நம்ம அமைதியா இருந்தாலும் சிலர் வேணும்னே இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடும். அந்த மாதிரி ஆட்களை நாசுக்கா தவிர்த்துறது நல்லதுங்க. குடும்பத்துல பிரச்சனை இல்லாம விட்டு கொடுத்து போறது நல்லது. செல்வ நிலையில உயர்வை பெறுவீங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கஷ்டமான வேலைகளை கூட திறமையா கையாண்டு சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டிகள் எல்லாம் சமாளிச்சு முன்னேறுவீங்க. பொறாமைக்காரர்களோட பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும். தடைகள் எல்லாம் நீங்கும். இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு லாபஸ்தானமான கன்னி ராசியில சந்திரன் இருக்கிறதும் தனஸ்தானமான தனுர் ராசிய குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. செய்யற தொழில் எதுவாக இருந்தாலும் தொழில் சிறப்பான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் நல்ல நாளா இருக்குதுங்க. பொருளாதாரத்திலையும் பெரிய வளர்ச்சி இருக்கும். நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தடை இல்லாம சிறப்பா நடந்து முடியும். சின்ன முதலீட்டுல கூட பெரிய அளவு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலைக்காக நீங்க எந்த முயற்சிகளை செஞ்சிருந்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பா வருவதற்கான அமைப்பு இருக்கு. பிடிச்ச வேலைகள்ல ஈடுபட்டு சந்தோஷமா இருப்பீங்க. பெண்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையோட நடந்துக்கிருவீங்க. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள்லாம் ஏற்படும். அந்த பிரயாணங்களும் உங்களுக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும். தொழிலில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்விக்காக எடுத்த முயற்சி எதுவாக இருந்தால் கூட இன்னைக்கு உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும்.
வெளிநாட்டுக்கு கல்விக்காக முயற்சித்தவங்களுக்கு கால நேரம் கூடி வருவதற்கான அமைப்பு இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கும். வழக்குகள் நடப்பவங்க இன்னைக்கு வெற்றி பெறக்கூடும். கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல அனுகூலமான சூழல்கள் இருக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். செல்வ நிலையிலையும் உயர்வை அடைவீங்க. இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சுலபமாக முடிஞ்சா கூட சில விஷயங்கள் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தொழில் நுணுக்கங்கள் எல்லாம் அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லதுங்க. நம்பி அவங்களே உங்களை ஏமாற்றக்கூடும். கவனமாக இருங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு வீட்டில் விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். பெற்றவங்களோட அன்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சங்கடப்படாமல் ஒத்துக்கொண்ட வேலைகள் எல்லாம் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பயமெல்லாம் விலகும். ப்ரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிரவுன். அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்தில் இருக்கிறதும் லாபஸ்தானமான துலாம் ராசியை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. சிலருக்கு தந்தையாரோட அல்லது தாயாரோட வேலைகள் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. பெற்றவங்களோட பண உதவிகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முன்னோரோட சொத்துக்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. முன்னோர் வழிபாடு ஏதாவது இன்னைக்கு விட்டு போயிருந்துச்சுன்னா அதை செய்யறதுக்கு, அந்த வழிபாட்டை செய்யறதுக்கு இன்னைக்கு சிறப்பான நேரங்க. இன்னைக்கு முன்னோர் வழிபாடு செய்யறது நல்லது. குலதெய்வங்களை தெரியாதவங்க கூட குலதெய்வங்களை மனசுல நினைச்சு வழிபடுறதும் சிறப்பு. பெண்களுக்கு தந்தையாரோட அன்பும் ஆதரவும் ஆறுதலா இருக்கும். வேலையில அதிக ஈடுபாடு இருக்கும். வேலை இடத்துல பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு முன் யோசனையால சிக்கல்கள்ல இருந்து விடுபடுவீங்க. எதையுமே அணுகிறதுல சமயோசித புத்தி உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். ஓய்வில்லாத வேலையில் உடலில் கொஞ்சம் அலுப்பாக இருக்கும். உடலுக்கு ஓய்வு தேவையாக இருக்கும். உடல்வலி, தலைவலி போன்ற உபாதைகள் சிலருக்கு இருக்கும். வேலைகள்லையும் கவனத்தோட ஈடுபடுறது நல்லதுங்க. பிரயாணங்கள்லையும் கவனத்தோட இருக்கணும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். கையிருப்பு நிறையவே இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உயரும். சொந்த தொழில் செய்கிறவங்க அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கலைத்துறையை சார்ந்தவர்கள்லாம் சிறந்த முன்னேற்றத்தை பெறுவீங்க. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் இன்னைக்கு விலகும். தொழிலில் ஏற்பட்ட டென்ஷன் எல்லாம் குறையும். தொழில் சிறப்பாக இருக்கும். வெளியூரில் சிலருக்கு வேலை விஷயமா போக வேண்டியதெல்லாம் இருக்கும். ஆலய வழிபாடு, தெய்வ தரிசனங்களுக்குரிய அமைப்பு இருக்குதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு 9வது இடத்துல பாகியஸ்தானத்துல சந்திரன் இருந்து 10வது இடமான கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு. புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் சிலருக்கு இருக்குங்க. முன்னோர்களோட சொத்துக்களால சிறப்பான வருமானத்தை பெறுவீங்க. தந்தையார்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கு. மனஸ்தாபங்கள்லாம் மறையும். தந்தையாரோட ஒத்துழைப்பு, புரிதல் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க. அசையும் அசையா சொத்துக்களால நல்ல லாபத்தை அடைவீங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லாவே இருக்கும். நண்பர்களோட உதவி உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். கவலைகள்லாம் தீருங்க. பெண்களுக்கு பெற்றவங்க உங்களை நினச்சி பெருமைப்படும்படியாக நடந்துக்கிருவீங்க. திருமண வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் திருமணம் கூடி வருவதற்கான கிரக நிலைகள் சிறப்பாக இருக்குது. வரன் பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் வருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலர் அரசாங்க உதவிகளை பெறக்கூடிய சூழல்களும் இருக்கும்.
ஸ்காலர்ஷிப் போன்ற உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிறந்த பண்பாளர்களாக இருப்பீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஆலய திருப்பணிகள் எல்லாம் முழு மனசோட ஈடுபடுவீங்க. கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. பொது வாழ்வில் புகழ் பெறுவீங்க. சிலர் பொது சேவையில் தங்களோட பெரிய உதவிகளை செய்வாங்க. கடமையில் பொறுப்பாக இருப்பீங்க. பணவரவு தாராளமாக இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நல்ல யோகத்தை பெறக்கூடிய சிறப்பான நாளாக இருக்குது. பெரிய மனிதர்களால் நன்மைகள் நிறைய நடக்கும். அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பும் இருக்குது. வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கெல்லாம் அதற்குரிய நல்ல செய்திகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும். விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. சிலர் மொபைல் ஃபோன் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடும். நண்பர்கள் அல்லது உறவினர்களோட விசேஷங்கள்ல எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 9. கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதுலேயுமே அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா அள்ள முடியாதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. வீண் அலைச்சல்களும் குழப்பங்களும் இருக்கும். தேவையில்லாத பிரயாணங்கள்லாம் இருக்கும். வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். பேச்சை குறைச்சி வேலைகளில் கவனம் செலுத்துறது நல்லது. மனசில் தேவையில்லாத பயம் கூடும். எதிர்காலத்தை பற்றியெல்லாம் பயமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். இதெல்லாம் சந்திராஷ்டமத்தோட விளைவுகள்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு குடும்ப விவகாரங்களை அடுத்தவங்க கிட்ட பேசாமல் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இல்லாமல் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். வேலை இடத்துலையும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகள் இடத்துல இருந்து விலகி போயிட்டீங்கன்னா பிரச்சனைகளுக்கு ஆளாகாமல் இருக்கலாம். அடுத்தவங்க செஞ்ச தவறு உங்கள் மேலே விழக்கூடும். வீண் பழிக்கு ஆளாகலாம். கவனமாக இருங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. சிவப்பு நிற பொருட்களால் லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க. தடுமாற்றங்கள் சில நேரங்களில் இருந்தாலும் அப்புறமா அது சரியாகி நிம்மதியை கொடுக்கும். செல்வம் செல்வாக்கு உயரும். சுயமரியாதை அதிகமாகவே இருக்கும். மனசில் ஏற்பட்ட கலக்கமும் பயமும் விலகி நிம்மதியாக உணர்வீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். நடக்கிற சில விஷயங்கள் மன உளைச்சலை கொடுக்கும். உடல்நிலையில் சில தொந்தரவுகள் வரலாம். உணவில் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. சிலருக்கு மனம் பதைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் பின்பு எல்லாம் சரியாகி நிம்மதியை கொடுக்கும். பண பற்றாக்குறையெல்லாம் ஆகலும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மனசில் இருந்த பாரம் குறையும். குறை சொல்கிறவங்கெல்லாம் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு நடக்கும். மதிப்பு மரியாதையும் கூடும். வேலை இடத்துல சக ஊழியரோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கவலைகள் எல்லாம் தீரக்கூடும். ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு 7வது இடத்துல கலத்திரஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதும் 7வது இடத்து அதிபதியான புதனை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. இன்னைக்கு உடல்ல ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் விலகுங்க. நீத்தார் கடன் எல்லாம் தீர்த்து நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிரிகளால சிலருக்கு தொல்லைகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. என்னதான் பொறுப்போடையும் கவனத்தோடையும் இருந்தாலும் சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது வரலாம். மனம் தடுமாற்றமாக இருக்கும். தொலைபேசி வழி செய்திகள் உங்களுக்கு தொல்லைகளையும் கவலைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாளாக இருக்குதுங்க.
பெண்களுக்கு இன்னைக்கு எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும். பொருள்களையும் பத்திரமா வச்சுக்கணும். களவு போகக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குது. சில வம்புக்காரர்களால் வீண் மன உளைச்சல்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு காரு, பைக்கு போன்ற வாகனங்களுக்குரிய முக்கிய ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க. காவல்துறை அதிகாரிகளால் கண்டிப்புக்கு ஆளாகலாம். கவனமாக இருங்க. ஃபைன் கட்டக்கூடிய சூழல்கள்லாம் வரலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணு வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். பிரயாணங்கள்லையும் வேலைகள்லையும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பண பரிவர்த்தனை எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். முக்கியமான வேலைகளை இன்னைக்கு முடிக்க முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம். போக விரும்பிய இடங்களுக்கு கூட போக முடியாமல் வேறு வேலைகள் தாமதப்படுத்தக்கூடும். சிலருக்கு கணக்கு தவறாக கூடும். 2 விதமான எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. தீர்மானமான முடிவு எடுக்க முடியாமல் குழப்ப நிலையில் இருப்பீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்று ரொம்ப சேமமான நல்ல நாளாகவே இருக்குதுங்க. உத்தியோக உயர்வு கிடைக்கும். உடல்நலம் சீராகும். கவலைகள்லாம் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது. பொறுப்புகளை மன நிறைவோட நிறைவேற்றுவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.